பரிசுத்த ஓய்வு நாளாக கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. ஓய்வு நாளை நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக கொண்டாட வேண்டும். ஓய்வு நாளை நாம் எப்படி கொண்டாடணும்? பரிசுத்தமாக கொண்டாட வேண்டும். சபைக்கு போவது என்பது ஏதோ சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்ப்பதற்காக கிடையாது, சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்ப்பதற்காக கிடையாது. தெய்வத்தை பார்க்க நாம் போகிறோம். ஏன் தெய்வத்தை பார்க்க போகிறோன்னு சொன்னால், அவர் சிருஷ்டித்த இந்த பூமியை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுவார், அவர் வானத்தை பார்க்கும்பொழுது, நட்சத்திரங்களை பார்க்கும்பொழுது, அந்த மேகத்தை பார்க்கும்பொழுது, அதில் இருக்கக்கூடிய சூரியனை சந்திரனை பார்க்கும் பொழுது நான் பிரமிக்கிறேன், ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் நானும் ஏன் தெய்வத்தை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால், 6 நாளுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்துவிட்டு 7வது நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினபடினாலே நீங்களும் நானும் தெய்வத்தை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா மைக்கில் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன் தேட வேண்டும் தெய்வத்தை? இந்த பூமியை கர்த்தர் படைத்தார், அந்த வானத்தை கர்த்தர் படைத்தார், அண்ட சராசரங்களையும் கர்த்தர் படைத்தார், தேவன் படைத்தார், ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி அடுத்த வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்களேன். 1 நாளாகமும்